எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பிரைஸ் த லார்ட். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரோடு கூட இடைப்பட போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்றார். அதாவது நான் ஒருத்தரை கூட பார்க்கல. அதாவது சுவரை அடைக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுறாரு. அது யாருன்னா அது ஜெபிக்கிற மனிதர். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற அந்த மனிதர் நீங்க தான். சுவரை அடைக்க தேவன் தேடுகிற அந்த ஒரு மனிதன் நீங்க தான். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷன், சிங்கங்களின் கைகள்லேருந்து வாய்கள்ல இருந்து ஆண்டவர் அவரை தப்புவித்தார். 3 வேளை ஜெபம் பண்ற ஒரு மனிதன் தானியேல். அவர் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சதுனால தான் சிங்கங்களின் வாயெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விலக்கி பாதுகாத்தார். பாபிலோன் ஃபுல்லாக பாவத்தில் இருந்தது. ஆனால் தானியேல் பாவத்தில் விழல. ஏன் சொல்லுங்க? 3 வேளை ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிச்சதுனால தான் பாவம் அவரை தொடலை. இன்னைக்கு ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பாவத்தில் உடனே விழுந்துடுறாங்க? அவங்க வாழ்க்கையில் ஜெபம் சரியில்லை. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் வைத்தார். அவர் மட்டும் ஜெபிக்கலை, அவர் கூட இருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்களும் ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிச்சதுனால தான் அவங்க அந்த பாபிலோனில் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த எல்லா காரியங்களிலும் முற்றிலும் ஜெயம் எடுத்தாங்க. இவான் ராபர்ட்ஸ்னு ஒரு மனிதர் இருந்தார். ஏன்? அவரை பற்றி தெரிஞ்சுக்காங்க. அவர், ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுங்க. எந்த தேசத்துலனா வேல்ஸ் தேசம். அந்த வேல்ஸ் தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் ஜபத்தை மாற்றினார். ஏன் ஜபத்தை மாற்றா? நான் கரெக்டாக தானே ஜெபம் பண்ணுறேன். வேல்ஸ் தேசம் முழுவதும் எழுப்புதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் கரெக்டாக தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, இல்லை நீ உன் ஜபத்தை மாற்றியா ஆகணும். அப்போது அவருடைய ஜபங்களை மாற்றினார். என்ன மாற்றுங்க, பென்மி லார்ட், பென்மி மாஸ்டர், என்ன வணைஞ்சு கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இவான் ராபர்ட்ஸ்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. அந்த மாற்றம் உள்ள அந்த மனிதன் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த வேல்ஸ் தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. இன்னைக்கு நம்ம மாறாமல், நம்ம ஜப வாழ்க்கை மாறாமல் நம்ம தேசத்தில் இருக்க எந்த ஒரு காரியங்களும் மாறாது. இன்னைக்கு ஜெபிக்கிறவன் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிற ஒரு மனிதனால் எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். யாபேஸ் ஜெபம் பண்ணாங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுடைய எல்லையை விரிவாக்குனாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இன்னைக்கு பட்டு போயிருந்தா, ஏசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், உங்கள் ஜபத்தை நீங்கள் எழுப்பி கட்டுங்க. உங்கள் ஜபத்தை நீங்கள் அனல் மூட்டுங்க. ஜபிக்கிற மனிதனாய் மாறுங்க. ஜெபிக்கிறவன் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறான். ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதில்லை. ஜெபிக்கிறவனை தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கிறவன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு தேவன் தேடுகிற அந்த மனிதன் நீங்கள் தானா? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்க. நீங்கள் தான் தேவன் தேடுகிற அந்த மனிதன். இன்னைக்கு ஜபிக்கிற அந்த ஆவியை, அந்த வல்லமையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜபம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜபம் பண்ணாலே தூக்கம் வருது. 1 மணி நேரம்லாம் என்னால் ஜபம் பண்ண முடியல. 1/2 மணி நேரம் என்னால் ஜபம் பண்ண முடியல. 5 மணி நேரம் என்னால் ஜபம் பண்ண முடியல. முதல் நீங்கள் தேவனை நேசிங்க. நீங்கள் தேவனை நேசிக்கும் போது எந்த ஒரு காரியம் நீங்கள் அவருக்காக செய்யும் போது அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஒரு நாள் நீங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மறுநாள் நீங்கள் 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நேசிக்க 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 அந்த நேசிப்பின் ஆழம் உங்களை 1 மணி நேரத்துக்கு கொண்டு போகும். முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுங்க, வாஞ்சிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இசப்பா, வேதத்தில் தானியேல் ஜெபிச்சாங்க. இசப்பா, நெகோமியா கூட ஜெபிச்சார். நெகோமியாவுடைய ஜபம்லாம் அவரை சுற்றி இருந்த எல்லாரையும் வேலை செய்ய வச்சுது அவருக்காக. இன்னைக்கு ஜபம் எப்படிலாம் மாறுதலை கொண்டு வரும்? ஒரே ஒரு எஸ்தர் உபவாசிச்சு ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன மாற்றுங்க, என் ஜப வாழ்க்கையை மாற்றுங்க. அதுக்கப்புறமா இந்த மாற்றத்திற்குரிய ஜபம் தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு ஜபமாய் மாறட்டும். நீங்கள் தேடுகிற ஒரு மனிதன் நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் தேவன் தேடுகிற ஒரு மனிதன். உங்கள் ஜப வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்புங்க. தேவன் தேடுகிற அந்த மனிதன் நீங்கள் தான். நீங்கள் தான் ஜெபம் பண்ணும் போது தேசத்தில் எல்லா காரியங்களும் மாறப்போகுது.
நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய எல்லா காரியங்களும் மாறும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.